வணக்கம். நம்ம கிச்சன்ல அடிக்கடி வர ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னைக்கு பதில் தேட போறோம். அதாவது, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மிச்ச சாப்பாட்டு எப்போ தூக்கி போடணும்? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்த நிலைமையில இருந்திருப்போம் இல்லையா? ஃப்ரிட்ஜ் தொறந்து நேத்து ராத்திரி வச்ச சாப்பாட்ட பார்த்து, இது இன்னும் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம். அந்த சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பட்டிமன்றத்தையே நடத்திடும். ஆனா, இனி அந்த கவலையே வேண்டாம். அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு இதோ ஒரு சூப்பரான விஷுவல் கைடு. இது நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம அதே சமயம் பாதுகாப்பா எப்படி சாப்பிடுறதுன்னு இது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல புரோட்டீன்ஸ். நம்ம சாப்பாட்டோட ஹீரோவே இதுதான். ஆனா மீந்து போச்சுன்னா இது கொஞ்சம் ஜாகிரதையா கையாளணும். ஏன்னா இதுல பாக்டீரியா ரொம்ப சுலபமா வளர வாய்ப்பு இருக்கு. சோ சிக்கன், மட்டன், மீன் ஒவ்வொரு ஐட்டமும் எவ்ளோ நாள் தாங்கும் முதல்ல பாத்துரலாம். ஃபர்ஸ்ட், சிக்கன் அல்லது வான்கோழி மாதிரி கோழி வகை இறைச்சிகள் சமைச்சதுக்கு அப்புறம் இது நீங்க கரெக்டா 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இது ரொம்ப காமனான ஒரு லெஃப்ட் ஓவர். அதனால இந்த 3 நாள் ரூல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பீஃப், மட்டன் மாதிரி மத்த சமைச்ச இறைச்சிகள். இதுக்கு கோழியை விட இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. அதாவது சரியா ஸ்டோர் பண்ணீங்கன்னா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் இதை சாப்பிடலாம். ஆனா புரோட்டீன்ஸ்லயே ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. அது கடலுணவுகள் தான். மீன், இறால் மாதிரியான உணவுகள் ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால இத 1 அல்லது 2 நாள்ல கண்டிப்பா சாப்பிடணும். இதுல ரொம்பவே கவனம் தேவை. சரி, இந்த புரோட்டீன் செக்ஷனை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். இந்த டேபிள் உங்களுக்கு ஒரு நல்ல சீட் ஷீட் மாதிரி யூஸ் ஆகும். கடல் உணவு 1ல இருந்து 2 நாள், கோழி இறைச்சி 3 நாள், மத்த இறைச்சி 3ல இருந்து 4 நாள், கடைசியா முட்டை உணவுகள் 2ல இருந்து 4 நாள். ஈஸியா இருக்குல்ல? புரோட்டீன்ஸ் முடிஞ்சது. அடுத்தது நம்மளோட ஃபேவரேட் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம தட்டை நிரப்புற பாஸ்தா, சாதம் மாதிரியான உணவுகள் எவ்வளோ நாள் பாதுகாப்பா இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாஸ்தா, சாதம் மாதிரியான கார்ப்ஸ் எல்லாம் புரோட்டீன்ஸை விட அதிக நாள் தாங்கும். இத நீங்க 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் கூட சேஃபா வச்சு சாப்பிடலாம். இது நல்ல நியூஸ் தானே? ஓகே, அப்போ பீஸா, பேக் பண்ண உணவுகள்லாம் என்ன கணக்குன்னு கேக்குறீங்களா? பொதுவா அதுக்கெல்லாம் 3ல இருந்து 4 நாள் ரூல் பொருந்தும். சோ மிச்சமான பீஸாவா அடுத்த சில நாட்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணலாம். இப்ப நம்ம சாப்பாட்டை கம்ப்ளீட் பண்ண மத்த சைட் டிஷ் பக்கம் வருவோம். சூப், சாலட், பொரியல்னு இங்கதான் விஷமே இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரூல். அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, சாதாரண காய்கறி சூப் செஞ்சீங்கன்னா அது 3-4 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா நிறைய மசாலா, தேங்காய் பால்லாம் சேர்த்து வச்ச கறி அல்லது குழம்பு வகைகள் 1-2 நாள்ல சாப்பிடுறதுதான் பெஸ்ட். மத்த சைட் டிஷ்ஷோட நிலைமைய பாருங்க. கிரேவி வகை 1-2 நாள் தான். ட்ரெஸ்ஸிங் போட்ட சாலட் 1ல இருந்து 3 நாள்ல அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். சமைச்ச காய்கறிகள் பொதுவா 3-4 நாள் நல்லா இருக்கும். சமைச்ச பீன்ஸ் 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் தாங்கும். பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இவ்ளோ ரூல்ஸ கேட்டதும் தலை சுத்துதா? கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல. பெரும்பாலான உணவுகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சிம்பிளான பொது விதி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆமாங்க, அதுதான் 3 நாள் விதி. உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை பத்தி டவுட் வந்துச்சுன்னா யோசிக்காம 3 நாளைக்குள்ள சாப்பிடுறது தான் பாதுகாப்பானது. கோழி இறைச்சி, பிட்சா மாதிரி பல பொதுவான உணவுகளுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் கணக்கு. பெரும்பாலான இறைச்சிகள், சூப்பு, பீட்சா மாதிரி உணவுகள் 3-4 நாள் விதிக்குள்ள வந்துடும். ஆனா கடல் உணவு, கிரேவி, கறி மாதிரி சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய உணவுகளை 1-2 நாள்லயே சாப்பிட்டுறணும். அதே சமயம் பாஸ்தா, சாதம் மாதிரி ஸ்ட்ராங்கான உணவுகள் 5 நாள் வரைக்கும் கூட தாங்கும். எல்லா ரூல்ஸ்க்கும் மேல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, சந்தேகமாயிருந்தா தூக்கி போட்டுடுங்க. இந்த கைடு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க கண்ணையும் மூக்கையும் நம்புங்க. உணவோட நிறம், வாசம் இல்ல தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு? இந்த புதுசா கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க உணவை நம்பிக்கையோட ஒரு தடவை செக் பண்ணி பாருங்களேன். பாதுகாப்பா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.